வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது முதன்மை செய்திகளுடன். நான் ரக்ஷானா சனார். விரிவான செய்திகளுக்குள் செல்ல முன்னதாக தலைப்பு செய்திகள். புதிய எல்லை நிர்ணய ஆணைக்குழுவிற்கு ரவுஃப் ஹக்கீம் கடும் எதிர்ப்பு. கிழக்கில் அதிகரிக்கும் புற்றுநோயாளர்கள் தொடர்பான காரணங்களை வெளியிட்டு கடும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. கிழக்கில் நடத்தப்பட்ட பயங்கரமான சத்திரகொண்டான் படுகொலை தொடர்பில் சர்வதேச விசாரணைகள் முன்னெடுக்கப்பட வேண்டும் என கோரிக்கைகள் முன்வைப்பு. புத்தாளத்தில் அதிபரை இடமாற்ற கோரி பெற்றோர்களால் போராட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. இஸ்ரேலுக்கு உதவும் முகமாக காசா மீது இன்னும் பறக்கும் பிரித்தானியாவின் உளவு விமானங்கள். மட்டக்களப்பு மாவட்டத்தில் நீண்ட காலமாக நிலவி வரும் காணி மற்றும் எல்லை பிரச்சினையை தீர்க்க அரசாங்கத்தினால் மீண்டும் புதிய எல்லை நிர்ணய ஆணைக்குழு நியமிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் இதற்கு கடும் எதிர்ப்பை தெரிவித்துள்ளார் மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ரவுஃப் ஹக்கீம். நாடாளுமன்றத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர் ஹிஸ்புல்லா கொண்டு வந்த பிரேரணையை ஆதரித்து பேசிய அவர் திரும்ப ஆணைக்குழுக்களை நியமிப்பது பிரச்சனையை தீர்க்காமல் இழுத்தடிக்கும் முயற்சியாகும். இது வேதாளம் முருங்கை மரம் ஏறும் கதை போல என்று கூறியுள்ளார். மேலும் கிராம சேவகர் பிரிவுகள் இன அடிப்படையில் அல்லாது நிலப்பரப்பு மற்றும் மக்கள் தொகை அடிப்படையில் மறுசீரமைக்கப்பட வேண்டும். தற்போது சில பிரதேச செயலகங்கள் மிகப்பெரிய பரப்பளவை கொண்டுள்ளன, சிலவையோ மிகவும் குறைவான பரப்பளவை கொண்டுள்ளது என்பது அநீதி. இது போன்ற நிலைமைகள் மக்கள் மத்தியில் நீதி கோரலாக மாறியுள்ளன என அவர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் கடந்த காலங்களில் நியமிக்கப்பட்ட பல ஆணைக்குழுக்களின் பரிந்துரைகள் நடைமுறைக்கு வராததையும் நிர்வாகம் மற்றும் அரசியல் அலட்சியம் காரணமாக பிரச்சனைகள் தொடர்ந்தும் நீடிக்கின்றமையும் இவர் இதன் போது சுட்டிக்காட்டியுள்ளார். மட்டக்களப்பு மாவட்டத்தில் சுமார் 7 பேரில் ஒருவருக்கு புற்றுநோய் ஏற்பட்டு வருவதாக புற்றுநோய் தடுப்பு சங்கத்தின் தலைவரும் வைத்தியருமான கருணாகரன் எச்சரித்துள்ளார். வாகன சாரதிகள் மற்றும் நடத்துனர்களின் வெற்றிலை, பாக்கு, புகையிலை மற்றும் புகைதல் போன்ற பழக்க வழக்கங்கள் அதிகரித்து வருவதாகவும் இவை வாய்ப்புற்று நோய்க்கான முக்கிய காரணங்கள் என்றும் அவர் இதன் போது தெரிவித்துள்ளார். மேலும் இந்த தொழிலாளர்கள் இப்பழக்கங்களை தவிர்க்க முடியாத நிலையில் காணப்படுகின்றமையால் முதலில் இவர்களை பரிசோதித்து விழிப்புணர்வு அளிக்க வேண்டும் எனவும் இப்பழக்கம் தொடர்ந்தால் வாழ்க்கையே ஆபத்துக்குள்ளாகும் என்றும் எச்சரித்துள்ளார். அதேவேளை ஒரு பெரும் சமுதாய பிரச்சனையாகவும் இது காணப்படுகின்றது. ஒவ்வொருவரும் இதன் ஆபத்தை கண்டு செயல்பட வேண்டும் எனவும் இதன் போது வலியுறுத்தியுள்ளார். கிழக்கில் ஊர்காவல் படையினராலும் இராணுவத்தினராலும் முன்னெடுக்கப்பட்டிருந்த மிக பெரும் படுகொலையான சத்திரகொண்டான் படுகொலை தொடர்பில் சர்வதேச ரீதியிலான விசாரணைகள் முன்னெடுக்கப்பட வேண்டும் என கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டுள்ளன. மட்டு ஊடக ஆணையத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பிலேயே இந்த கோரிக்கை முன்வைக்கப்பட்டுள்ளது. இதன் போது கூறுகையில் குறித்த படுகொலை நடைபெற்ற இராணுவ முகாமில் அகழ்வு பணிகள் முன்னெடுக்கப்பட வேண்டும். மட்டக்களப்பு மாவட்டத்தில் 1999 மாதம் 9 அன்று சத்திரகொண்டான், பன்னிச்சியடி, கொக்குவில், பிள்ளையார் அடி ஆகிய கிராமங்களில் 184 பேர் படுகொலை செய்யப்பட்டிருக்கின்றனர். இலங்கை இராணுவத்தினராலும் முஸ்லிம் ஊர்காவல் படையினராலும் இந்த படுகொலை செய்யப்பட்டது. இந்த படுகொலைக்கு நேரடியாக சாட்சியங்களும் இருக்கின்றன. இந்த படுகொலையில் நேரடியாக பாதிக்கப்பட்டவன் என்ற சார்பில் இந்த படுகொலைக்கு விசாரணைகள் வேண்டும். அத்தோடு புதிய அரசாங்கத்தில் படுகொலைகள் அனைத்தும் தோண்டப்பட்டு வருகின்றன. உதாரணமாக செம்மணி படுகொலை தோண்டப்பட்டு வருகிறது. அதே நேரத்தில் கிழக்கு மாகாணத்தில் மிக கொடூரமாக நடந்த படுகொலை என்றால் சத்திரகொண்டான் படுகொலை தான். இந்த படுகொலைக்கான நீதி இதுவரைக்கும் கிடைக்கவும் இல்லை. எனவே இந்த படுகொலையை உடனடியாக இந்த புதிய அரசாங்கமானது சர்வதேச விசாரணைக்கு கொண்டு செல்ல வேண்டும். அதேவேளை உள்நாட்டு விசாரணையில் எந்த நம்பிக்கையும் எங்களுக்கு இல்லை எனவும் இதன் போது குறிப்பிட்டுள்ளார். புத்தாளம் கல்வி வலயத்திற்குட்பட்ட கொத்தாந்தீவு முஸ்லிம் மகா வித்தியாலயத்தின் தற்போதைய அதிபரை இடமாற்ற கோரி பெற்றோர்களால் ஆர்ப்பாட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. பாடசாலையின் அதிபர் நிர்வாக சீர்கேடு மற்றும் ஊழல் உள்ளிட்ட குற்ற செயல்களில் ஈடுபட்டதாக பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து பாடசாலைக்கு முன்னால் 100க்கும் மேற்பட்ட பெற்றோர்களினால் இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. இதன்போது பல்வேறு வாசகங்கள் எழுதப்பட்ட பதாதைகளை ஏந்தி கோஷங்கள் எழுப்பியவாறு பெற்றோர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனை அடுத்து புத்தளம் தெற்கு கோட்ட பணிப்பாளர் முகமது நௌசாட் தலைமையில் வருகை தந்த கல்வி அதிகாரிகளினால் கொத்தாந்தீவு முஸ்லிம் மகா வித்தியாலயத்தின் அதிபரை உடனடியாக இடமாற்றம் செய்து பாடசாலையில் உள்ள தகுதியான ஆசிரியர் ஒருவரிடம் நிர்வாகத்தை ஒப்படைக்க நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என உறுதி வழங்கப்பட்டுள்ளது. அதனை அடுத்து குறித்த போராட்டத்தை பெற்றோர்கள் தற்காலிகமாக கைவிட்டுள்ளனர். மேலும் இந்த போராட்டத்தின் போது பெற்றோர்களிடமும் கையெழுத்து பெறப்பட்டு அதிபரின் குற்றச்சாட்டுகள் தொடர்பான மகஜர் ஒன்றும் கல்வி அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. இதன் போது உடப்பு போலீஸ் நிலைய பொறுப்பு அதிகாரி உள்ளிட்ட போலீஸ் குழுவினர் இங்கு கடமையில் ஈடுபட்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது. ஹமாஸ் படைகளால் சிறைப்பிடிக்கப்பட்டுள்ள பணைய கைதிகளை கண்டுபிடிக்கும் பொருட்டு
இஸ்ரேல் அரசாங்கத்திற்கு உதவ பிரித்தானியாவின் உளவு விமானங்கள் காசா மீது பறப்பதாக தெரிய வந்துள்ளது. வெளியான தகவலின் அடிப்படையில் மத்திய கிழக்கில் அமைந்துள்ள பிரித்தானிய விமானப்படை தளங்களில் இருந்து உளவு விமானங்கள் இயக்கப்படுகின்றன. கடந்த 2023 அக்டோபர் 7ஆம் தேதி ஹமாஸ் படைகளால் பிடிக்கப்பட்டவர்களின் நடமாட்டம் குறித்து தகவல்களை சேகரித்து இஸ்ரேல் இராணுவமான IDF-க்கு அனுப்பப்படுகிறது. ஹமாஸ் படைகளுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலான போர் தொடங்கியதிலிருந்து பிரித்தானியா இஸ்ரேலுக்கு உதவ சிறப்பு விமானங்களை அனுப்பியுள்ளது. பிரித்தானியாவின் ஷெடோ R1S என்ற சிறப்பு உளவு விமானம் தினமும் காசா மீது பறக்கவிடப்பட்டுள்ளது. பிரித்தானியாவின் பாதுகாப்பு அமைச்சரகம் அது எந்த விமானம் என்பதை வெளியிட மறுத்தாலும் திரட்டப்பட்ட தரவுகளில் இருந்து அது ஷெடோ R1S என உறுதி செய்யப்பட்டுள்ளது. ஆனாலும் வெறும் தரவுகளை சேகரிப்பது மட்டுமே தங்களின் பணி என்றும் ஷெடோ R1S விமானம் தொடர்பில் பாதுகாப்பு அமைச்சரகம் தெரிவித்துள்ளது. மேலும் இந்த பணிகள் பணைய கைதிகளை கண்டுபிடிப்பதற்காக மட்டுமே மேற்கொள்ளப்படுகிறதா என்பது குறித்து கேள்விகளும் எழுப்பப்பட்டுள்ளன.